வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான கீ பொங்கல். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். அதே ஈக்குவல் டம்ளருக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-12 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த அரிசியை நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 டைம் அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும். 3 டம்ளர் அரிசி நான் ஒரு சின்ன டம்ளரில் தான் எடுத்துருக்கேன், ஏன்னா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக காமிக்கிறதுக்கு. 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாயை 2 துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் வீதம் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்து விடணும். இப்போ நான் மொத்தம் 4 டம்ளர் போட்டிருக்கேன் இல்லைங்களா. 3 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 12 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றணும். இப்போ ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேன். இப்போ உப்பு போட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடணும். இப்போ குக்கரை நம்ம வச்சு 4 விசில் விடணும். குக்கரில் 4 விசில் விட்டால் தான் பொங்கல் குழைவாக இருக்கும். நல்ல பதத்தில் குழைவாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டீம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், நல்ல பதமாக ரெடி ஆகிருக்கு பொங்கல். இப்போ நம்ம நல்லா அதை கிளறி விட்டு, அந்த பூண்டும் பச்சை மிளகாயை நம்ம சேர்க்கறதுனால 3 பல் பூண்டு தான் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடைச்சி போட்டிருக்கேன். அது சேர்க்கறதுனால ரொம்ப கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சு எடுத்து வச்ச அந்த இதுவும் சேர்க்கணும். முந்திரி, மிளகு, சீரகம் எல்லாம். இஞ்சி பெரிய துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா ஃப்ளேவருக்கு தான் இது போட்டிருக்கேன். இப்போ தாளித்து நம்ம அந்த பொங்கலில் இதை சேர்த்து விடணும். ஒரு 10-12 முந்திரி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கறிவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம். இதை நம்ம பொங்கலில் சேர்த்து விட்டுடணும். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இதெல்லாம் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் எண்ணெய் ஊற்றி தான் தாளிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டு எல்லா இடமும் நல்லா கிளறி, உப்பு நம்ம பொங்கலில் 50% அளவுக்கு நம்ம உப்பு இதில் சேர்த்துடணும். மிச்சம் நம்ம சாம்பாருக்குள்ள சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் இதில் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ மேலே நெய் ஊற்றி விடணும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது குழைவாக இருக்குது, ஆனால் கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இது கூட சாம்பார் சட்னி சேர்க்கும்போது நம்மளுக்கு எடுத்து சாப்பிடும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே மினி இட்லி போட்டேன் இல்லைங்களா, அதே மெத்தடில் இதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். அதனால் இது தனியாக காமிக்கல. தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். மினி இட்லியோட சாம்பார் இதுக்கு அப்படியே நல்லா ஷூட் ஆகும். அதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்காய் சட்னி கூட வச்சுருக்கிறேன். இப்போ சுவையான பொங்கல் ரெடி. இது நீங்கள் மறக்காமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.